வணக்கம் நண்பர்களே. நாம் அன்றைக்கி கேரள லாட்ரியில் AK665 சரிங்களா, AK665 இந்த ரிசல்ட் எப்படி அமைய இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு கணிப்பு கணிக்க போகிறோம். ஒரே ஒரு கணிப்பு தான். அந்த கணிப்பை வந்து தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பரை எடுங்க. இப்போது டேட் வந்து நம்ம எப்போயுமே பார்க்குறோம் 18ஆம் தேதி ஆங்கில தேதி, 02 மலையாள மந்த்து தேதி, தமிழ் மந்த்து தேதியும் வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே இணைஞ்சிருச்சு. அடுத்து வந்து 14 வந்து முஸ்லீம் மந்த்து தேதி. நம்ம எப்போயுமே 3 நம்பரையும் எடுத்து கால்குலேஷன் பண்ணுவோம். அப்படி பார்த்தா தான் ரிசல்ட் கரெக்டாக வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போது 2 விதமான கால்குலேஷன், 3 வித கால்குலேஷன் வந்து இதில் வரும். ஆனால் கடைசியில் கன்ஃபார்ம் பண்ணுறது ஒரே ஒரு நம்பர் தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதை தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் எடுங்க. இப்போ வந்து 3 டிஜிட்டில் வந்து எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா ஏபிசி 3 டிஜிட்டில் நம்ம பெரும்பாலும் பார்க்குறது வந்து மலையாள மந்த்து அண்டு முஸ்லீம் மந்த்து. இதுதான் பெரும்பாலும் வந்து உட்காரும். அது எப்படி இன்றைக்கி உட்கார போகுது அப்படின்னா, மலையாள மந்தில் உள்ள 2 ஏ போர்டில் வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 14 வந்து நேற்று வச்ச மாதிரியே 41 வச்சுக்கோங்க சரிங்களா. பி போர்டில் வந்து 4 உட்கார வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து நம்ம எப்பயுமே பார்க்குறது தான் சி போர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 வர்றதுனால 1 வைக்கலாம், அல்லது 2ஐயும் கூட்டி 5 வைக்கலாம். ஏபிசி 3 போர்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி டி போர்டு என்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டி போர்டு இந்த 2ஐயும் கூட்டி 9 வைக்கலாம். டி போர்டு சரிங்களா. இதே கால்குலேஷன் ரிவர்ஸில் பார்க்கணும். ரிவர்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டி போர்டு இந்த 2 நம்பர் எடுத்துங்க. டி போர்டு 1 + 4 5 இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏ போர்டு இந்த 2 நம்பர் 2 இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பி போர்டு இந்த 2ஐ டிவைடட் பண்ணி வச்சு 4 இறங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து சி போர்டு இந்த 2ஐயும் ப்ளஸ் பண்ணி 9 இறங்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படின்னா 38 17 வந்து நம்ம 18 14 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 போர்டு வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க. 4ஐயும் 8ஐயும் டிபி 4 8 ஏசி 4 - 1 3 8 - 1 7 4387 இப்படி வச்சுருப்பாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வந்து ஒரு நாள் இவங்களுடைய கணிப்பை வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, நம்ம 2 போர்டை மாற்றிருந்தோம். அந்த 2 போர்டு வந்து அவங்க வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இவங்க எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸு. இந்த 5 வந்து டைரெக்டாக இறங்கிடும். டியில் 2 டைரெக்டாக இறங்கலாம். அடுத்து சி வந்து பி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. இது 9 இறங்கிடலாம் சி சரிங்களா. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 3ல் ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக 3 போர்டுக்குள்ளே உட்காரும். அது 3 உட்கார போதா 9 உட்கார போதா தெரியல. இவங்க கணிப்பு எப்படியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 + 3 + 9 அதாவது ஏபிசி 2லேயும் 1 1 கூட்டிங்க. 1 இதில் 1 இது வந்து டைரக்டு. அப்போ இது 2 இது 4 இது 9. ரிசல்ட்டு 2 4 9 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவங்ககிட்ட எப்படி பார்க்கணும்னா, இவங்க ஃபுல்லாக கிராஸில் வைப்பாங்க. அது 5 வந்து டி போர்டில் வந்து 5 இறங்க வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் வந்து 4 இறங்க வாய்ப்பு இருக்குது. இவங்க இன்னொரு 3 டிஜிட் கொடுப்பாங்க. அதில் பார்த்தோம்னா ஏ போர்டில் 2 இறங்க வாய்ப்பு இருக்குது.
சி போர்டில் 9 இறங்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கிராஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்க அருமையாக கணிப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கி இவங்க சொதப்புறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை இவங்க கொடுக்குற கணிப்பு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் 4, 3, 8, 7 அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 2 இருக்குது. அடுத்து வந்து இவங்களுடைய இன்னொரு கெஸ்ஸிங்கில் 4 டைரெக்டாக இருக்குது, 9 டைரெக்டாக இருக்குது. நம்முடைய கணிப்புப்படி ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 9. நம்பர் 5249